வணக்கம் எஸ்பி இன்ஜினியரிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீசல் இன்ஜின் ஆட்டோ ஃபீடர் ஃப்ளையாஸ் ஃப்ரிக்ஸ் மிஷின் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்சரில் சிமெண்ட்டு, ஆஷு, சாண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க, எல்லாம் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா போதுமான அளவு கரெக்டாக இதில் 2 சட்டி இது மாதிரி தாங்க கொட்டணும். அளவு அதிகமாக கொட்டக்கூடாது. அளவோட ப்ராசஸ் எல்லாம் வந்து நாங்களே சொல்லிவிடுவோம். பார்த்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு போதுமான அளவு தான் தண்ணி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் பத்தலான்ட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா போதுமான அளவு வந்துருச்சு. 4 நிமிஷம் மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆகணுன்னே திறந்து விட்டோம். இப்போ வந்து டேங்கில் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு மண்ணெலாம். மண் ஃபில் ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த மிக்சிங், அதாவது நம்ம அடிக்கிறதுக்குள்ளார அடுத்த தடவை அடிக்கிறதுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகணும்ல, அதுக்குள்ளார மண்ணை ரெடி ஆகணுங்கிறதுக்காக இப்போயும் மிக்சிங் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஷினை வந்து முன்னாடி கொண்டு வரோம். டையை கீழே இருக்கனாட்டிக்கு கொண்டு வந்துட்டு ஆட்டோ ஃபீடர் மூலயமா மண் வந்து ஃபில் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த பொசிஷனுக்கு வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குறோம். ப்ரெஷர் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து பிரிக்ஸ் வந்து ரெடி ஆகுது. பார்த்தீங்களா, கல்லெல்லாம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கல் அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டோக் போட்டுட்ருக்கோம். ஒரு ஸ்டோக்கு 4 கல்லுங்கிற விதத்தில் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 4 ஸ்டோக் 5 ஸ்டோக் அடிக்கலாம். அப்போது 4 ஸ்டோக் அடித்தோம்னா 16 கல், 5 ஸ்டோக் அடித்தோம்னா 20 கல்லுங்க. இப்போது பின்னாடி போகும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபீடர் மூலயமா மேலே இருக்க மண், டேங்கில் இருக்க மண்ணை வந்து கீழே இறக்கிக்குது. அதே மாதிரி முன்னாடி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா டைக்குள்ளார மண் ஃபில் ஆகிறதுக்கு ஃபீடர் பார்த்திங்கன்னா சுற்றி உள்ளார ஃபில் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கையில் குத்தி விட்டு நம்ம வந்து மண்ணை கீழே இறக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபீடர் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிக்கும். அதுக்கப்புறமேட்டு ப்ரெஷர் கொடுக்கும், பிரிக்ஸ் ரெடி ஆகிக்குது. பாருங்க, அடிச்சுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட்னா, நம்மளுக்கு வந்து கரண்ட்டு தேவையில்லை, இடமும் கம்மி. பார்த்திங்கன்னா மற்ற மிஷினில் பார்த்திங்கன்னா பேன் மிக்சர் வந்து பின்னாடி வச்சுருப்போம், சைடில் வந்து பவர் பேக் வச்சுருப்போம், எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் அந்த இது தேவையே இல்லை. பேன் மிக்சர் பார்த்திங்கன்னா மேலேயே இருக்குது, மிஷினுக்கு மேலேயே. பவர் பேக் பார்த்திங்கன்னா மிஷினுக்கு அடியில் இருக்குது. விலையும் ரொம்ப கம்மிங்க. இதுதான் இதில் வந்து ஹைலைட்டான விஷயம். பார்த்திங்கன்னா மற்ற மிஷினோட இந்த மிஷின் விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் அதிகம். 5 லட்சம் கல்லுக்கு பக்கமாக அடிக்கலாங்க. நம்ம டையை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து அதே மாதிரி அடிச்சுக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, ஆட்டோ ஃபீடர் வச்சுருக்கோம் தான் நம்மளுக்கு ரொம்ப வேலையும் கொஞ்சம் ஈஸி. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லிட்டருக்கு 1 மணி நேரத்துக்கு பக்கமாக ஓட்டிக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு கல்லுக்கு 10 டன் ப்ரெஷர் கொடுக்குது கெப்பாசிட்டி. அப்போ வந்து 4 கல்லுக்கும் 40 டன்னு. கல்லுக்கு 10 டன்னா பிரித்து 4 கல்லுக்கு 40 டன்னு, அதாவது ஒரு கல்லுக்கு 10 டன் அப்படிங்கிற கணக்கில் ப்ரெஷர் கொடுக்குதுங்க. அப்படிங்கிற போது நம்ம கல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்களேன். அங்கே கல்லை பாருங்கள், எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷினோட பற்றி காமிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இதெல்லாம் அடித்து காமிச்சிட்ருக்கோம். இப்படி ஒரு எளிய முறையில் வந்து கல் அடிக்கிறது, கரண்ட் இல்லாமல் கல் அடிக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் தேவை இல்லாமல் நம்ம கல் அடிக்கணுங்கிற ஒரு இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் இது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதனால் இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். பார்த்திங்கன்னா அடுத்த மிக்சிங் வந்து கீழே கொட்டிகிட்டு இருக்கு.
இதை கொட்டினோடனே திரும்ப அடுத்து இதுக்கான மிக்சிங்க்கான கல் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்க அடிச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுவல் மிஷின் தான். மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிவர் இருக்குங்களா. ஒரு லிவர் பார்த்தீங்கன்னா டையை கீழேயும் மேலேயும் ஏற்றுறதுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து முன்னாடி பின்னாடியும் கொண்டு வரதுக்கு, இன்னொரு இது லிவர் பார்த்தீங்கன்னா ஃபீடர் வந்து சுத்த வைக்கிறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த 3ம் இதுக்காக இருக்க லிவர் தான். ரிக்ஷா அடிச்சுட்டே தான் இருக்கோம். நாங்களும் அடிச்சுட்டு எல்லாம் சாம்பிளுக்காக நாங்களே எல்லாம் இங்கே பார்த்து கல் எந்த அளவுக்கு டெம்பராக இருக்குது எல்லாம் நாங்களே பார்த்துருவோம். இதோட நாங்கள் 2வது தடவை அடித்து பார்க்குறோங்க இந்த மிஷினில். ஆல்ரெடி ஒரு தடவை அடித்து பார்த்துருந்தோம். அப்புறம் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ஃபுல்லாக டோட்டலாக முடித்தோடனே திரும்ப அடித்து பார்க்குறோம். கல்லுலாம் பர்ஃபெக்டாக வந்துருக்கு. அதனால் வந்து சரி எல்லாத்துக்கும் நம்ம தெரிய வைக்கணுமே, அதனால் பார்த்திங்கன்னா இந்த கல்லை எல்லாம் இந்த மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். பாருங்க கல்லோட ஷைனிங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். இந்த டீசல் இன்ஜின் ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் மிஷின் உங்களுக்கு வேணும்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த டீசல் இன்ஜின் ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் மிஷின் வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.